கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கும் நீங்காமை வேண்டுபவர். கடிதோச்சி மெல்ல எரிகன்னா, ஒரு ஆட்சியாளன் ஒரு குற்றம் செய்தவனை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து அந்த குற்றத்தின் தன்மையை அறிந்து கொண்டு மிக வேகமாக முடிவெடுக்கிற மாதிரி நடித்து மிகப்பெரிய தண்டனையை கொடுக்காமல் அவன் மீண்டும் மீண்டும் அந்த குற்றங்களை செய்யாமல் அவனை திருத்த வேண்டும் என்பதற்காக முதல் வரியிலே சொல்கிறார், கடிதோச்சி மெல்ல எரிக. அவனை அடிப்பது போல இருக்கணும், ஆனால் அவனை அடித்த மாதிரி இருக்காது. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற ஒரு குழந்தை அடம்பிடிக்கும், சாப்பிடாது. பள்ளிக்கு போகிற நேரத்தில் போயிட்டு டாய்லெட்டில் உட்காந்துக்கும், ஸ்கூல் போகக்கூடாதுன்னு கட்டடிக்கலான்னு. அந்த நேரத்தில் ஒரு தாயானவள் திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் பள்ளிக்கு குழந்தையை எப்படி அனுப்புறதுன்றது யோசித்து கடிதோச்சி அடிக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டி அந்த குழந்தையை அனுசரணையாக சொல்லி அந்த குழந்தையை பள்ளிக்கு எப்படி அனுப்புகிறாளோ அப்படி ஒரு ஆட்சியாளன், ஒரு மன்னன் குற்றங்களை ஆராய்கின்ற பொழுதே நமக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி மீண்டும் அவன் அந்த குற்றத்தை செய்யாத வகையில் அவனை தடுத்து நிறுத்தி அவனை நல்வழிப்படுத்தினால் அந்த ஆட்சி என்பது நெடிதாக்கும் நீங்காமை வேண்டுபவர். ஒரு ஆட்சியாளன் நீண்ட காலம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய குடிமக்கள் குற்றங்களை செய்கின்ற பொழுது அவர்களை அரவணைத்து அதிகமான தண்டனை கொடுக்காமல் குறைவான தண்டனை கொடுத்து மக்களை ஒருங்கிணைத்து செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது குறள். மூன்றாவது குறள், வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். அதாவது தன்னுடைய குடிமக்கள் அச்சம்படும்படியாக ஒரு ஆட்சி செய்வானாயின், வெங்கோலன் ஆயின், வெறுவந்தால் அச்சம், தன்னுடைய குடிமக்கள் அந்த மன்னனை கண்டாலே அச்சப்படும்படியாக ஒரு ஆட்சியை செய்வானாயில் அவன் ஆட்சியை வேறு யாரும் அழிக்க தேவையில்லை, தானாகவே அந்த ஆட்சியானது அவன் கைவிட்டு போய் அந்த ஆட்சியானது முழுமையாக அழித்தொழிந்து போய்விடும். வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். அடுத்த குறள், அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டதன்ன உடைத்து. செவ்வி என்று சொன்னால் தமிழிலே ஒரு அழகான சொல். ஒருத்தர் பேட்டி எடுக்கிறோம் பாருங்க, அந்த பேட்டி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நேர்காணல்னுவாங்க. ஆனால் வள்ளுவர் சொல்கிறார், ஒரு நேர்காணல் நடத்துவது என்பது செவ்வி என்று பெயர். அருஞ்செவ்வி, ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய குடிமக்களையும் அரசு அலுவலர்களையும் எளிதாக சந்திக்கும்படியான ஒரு ஆட்சியாளனாக இருக்கணும். அவரை பார்க்கவே முடியாதுங்க என்ற சூழ்நிலையில் இருத்தல் கூடாது. ஒரு ஆட்சியாளனை தன்னுடைய குடிமக்கள் எப்பொழுதும் எளிதாக சந்திக்கக்கூடியவனாக இருக்கணும். அடுத்து அருஞ்செவ்வி இன்னா முகத்தான், எப்போ பார்த்தாலும் கடுகடுகடுன்னு இருந்தான்னு வச்சுங்க, ஒருத்தன் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, அவனுடைய பெரும் செல்வம் எளிதில் சந்திக்க முடியாதவனாக இருத்தல் கூடாது, எப்பொழுதும் கடுகடுவென்று இருத்தல் கூடாது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்னா, புதையல் காத்த பூதம்னுவாங்க அந்த காலத்தில். ஒரு புதையலை பூதம் காத்துச்சுன்னா அந்த புதையலால் அந்த பூதத்திற்கும் பலன் இல்லை, அந்த பணத்திற்கும் எந்த பலனும் இல்லை. புதையல் காத்த பூதம் போல பேய் கண்டதன்ன உடைத்து. அவனுடைய செல்வம் என்ன ஆகுனா, பூதம் காத்த புதையல் மாதிரி அப்படியே தான் இருக்கும். அவனுக்கும் பயன் தராது, குடிமக்களுக்கும் பயன் தராது. எப்படி இருந்தால் குடிமக்கள் எளிதாக அணுகும்படியாக இல்லாமல் இருத்தல். அருஞ்செவ்வி இன்னா முகத்தான், இப்படி ஒருத்தன் இருந்தான்னா, கடுகடுவென்று இருந்தானால் அவனுடைய பெரும் செல்வமானது பேய் பூதம் காத்த புதையலை போல
யாருக்கும் பயனற்றதாக மாறிவிடும். ஒரு மன்னன் தன்னுடைய பிறந்த நாள் வருகிறது. இந்த பிறந்த நாளுக்கு அவன் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறான்னா, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் தன்னுடைய சிறை கூடத்திலே இருக்கின்ற ஒரு குற்றவாளியை விடுதலை செய்ய வேண்டும், அதில் தகுந்த நபரை தேர்வு செய்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. அப்படி வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ராஜகுருவை அழைக்கிறான். ராஜகுருவை அழைத்து ஆலோசனை செய்கிறான். ஐயா, என்னுடைய பிறந்த நாள் வருகிறது. இந்த பிறந்த நாளிலே குற்றவாளிகளில் யாராவது ஒருவரை விடுதலை செய்து அவர்கள் வாழ்க்கை மேம்படைய ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், இதுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லுங்கள் என்று ராஜகுருவிடம் கேட்குறான். இந்த ராஜகுரு என்ன பண்ணுறாரு, யாரை நாம் விடுதலை செய்வது என்பதை பொறுப்பை என்னிடம் கொடுத்து விடு, அதற்குரிய தேர்வினை சரியாக செய்து நான் சரியான நபரை உனக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிறைக்கூடத்துக்கு போகிறார். சிறைக்கூடத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு, ராஜமுத்திரையுடன் கூடிய ஒரு சீட்டு இதை ஒரு பெட்டியில் போட்டுறார். போட்டுட்டு அங்கே இருக்கிற சிறை கைதிகளை கூப்பிட்டு, இன்று மாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆளுக்கு ஒரு சீட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அரண்மனைக்கு வாருங்கள், மீதி தகவலை உங்களுக்கு நாங்கள் அரண்மனையில் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்னாச்சுன்னா, ஆளுக்கு ஒரு சீட்டு எடுத்துகிட்டு மாலையில் அரண்மனைக்கு போகிறாங்க. ராஜகுருவை சந்திக்கிறாங்க. ராஜகுரு பார்க்குறார், அந்த சிறைக்கூடத்திலே இருந்தவர்கள் மொத்தம் 100 கைதிகள். அந்த 100 கைதிகளிலே இவர் என்ன பண்ணுறாருன்னா, 99 கைதிகளுக்கான ராஜமுத்திரையுடன் கூடிய சீட்டை போட்டு வர்றார். ஆக 1 குறைவாக போட்டுறார். இப்போ என்னாச்சுன்னா, அந்த 99 கைதிகளும் சீட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்து வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, யாரோ ஒரு கைதி சிறைக்கூடத்தில் இருக்கான், அவனை போய் அழைச்சிட்டு வாங்கன்றார். இந்த 99 பேரை ஒரு பக்கம் நிறுத்திடுறாரு. அந்த ஒருவனை மட்டும் அழைக்கிறார். நீ ஏன்பா அவங்களோட போட்டி போட்டு ஒரு சீட்டை எடுக்காமல் விட்டு கொடுத்த, என்ன காரணம் அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், ஐயா, நான் சீட்டு எடுத்தது உண்மை, என் கூட இருந்த இன்னொருத்தர் சீட்டு கிடைக்கல. அவர் 100 பேருக்கு 99 சீட்டு தான் இருந்தது. ஒரு சீட்டை நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கிடைத்த சீட்டை ஏதோ அவருடைய நிர்பந்தத்தின் காரணமாக அவர் ஒரு கொலை செய்து விட்டார். ஆற்றாமையின் காரணமாக ஒரு கொலை செய்தவருக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள், அவருக்கு மனைவி இருக்கிறார், 2 குழந்தைகள் இருக்கிறது. தந்தையை காண முடியாத சோகத்தால் அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். உணர்ந்து கொண்டதினால் எனக்கு கிடைத்த அந்த சீட்டை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். அதனால் நீங்கள் அவரை விடுதலை செய்யுங்கள். அப்போ ராஜகுரு சொல்கிறாரு, இந்த சீட்டை கொடுத்ததனுடைய நோக்கமே எதுக்குன்னா, யார் யார் அவசரமாக அந்த சீட்டை கொண்டு வராங்களோ அவர்களை விடுதலை செய்ய போவதில்லை. யார் இந்த சீட்டை எடுக்காமல் தனக்கு விடுதலை உண்டென்று தகவல் தெரிந்த பிறகும் எவன் ஒருவன் அமைதியாக இருக்கிறானோ அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மன்னனுடைய நோக்கம். நல்லவன் ஒருவனை நாம் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த மன்னனுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த தேர்வினை வைத்து அந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்தோம், அது நீயாக இருக்கிறாய், உன்னை நாங்கள் விடுதலை செய்ய போகிறோம் என்று கேட்ட பொழுது அவன் என்ன பண்ணாரா, அந்த ராஜகுருவை நோக்கி, ஐயா, என்னை விடுதலை செய்வதாக இருந்தால் எனக்கு நீங்கள் ஒரு பரிசு தர வேண்டும். என்ன பரிசு கேள். நான் விடுதலை ஆக வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை இழந்து தவிக்கின்ற அவனையும் சேர்த்து நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இப்போதான் மன்னர் எழுறார். மன்னர் எழுந்து சொல்றாரு, அவனை விடுதலை பண்றோம், உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி அவனை நாங்கள் விடுதலை செய்கிறோம், ஆனால் உன்னை விடுதலை செய்ய மாட்டோம். அப்படியே செய்யுங்கள். என்னால் ஒருவருடைய குடும்பம் மேம்பாடு அடைகிறது என்றால் அதைவிட பெருமகிழ்ச்சி எனக்கு வேறு எதுவும் கிடையாது. அதனால் அவனை நீங்கள் விடுதலை செய்து அனுப்புங்கள் என்றார். அப்பொழுது மன்னர் சொல்றார், அவனுக்கு விடுதலை உண்டு, உனக்கு என்ன செய்கிறோம் என்றால் சிறைத்துறை கண்காணிப்பாளராக உனக்கு பதவி உயர்வை தரப்போகிறோம் என்று மன்னன் அறிவிக்கிறார். காரணம், தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. ஒரு மனிதன் குற்றவாளியாக சிறைக்கு வருகிறான்,
சிறைக்கு வந்த குற்றவாளிகளை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது உன் அடிமனதில் எழுந்ததோ, நீதான் இப்போ மீதி இருக்கிற 99 குற்றவாளிகளையும் திருத்தக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி சிறைத்துறை கண்காணிப்பாளராக நீ பதவி உயர்வு பெற்று இந்த குற்றவாளிகளை திருத்துகின்ற வேலையை நீ செய்ய வேண்டும் என்று மன்னன் சொல்கிறார். இப்படித்தான் ஒரு ஆட்சியாளன் என்பவன் குற்றங்களை செய்பவனை மீண்டும் மீண்டும் குற்றங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு அவனை மாற்றி நல்வழிப்படுத்தி மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்காமல் சிறிய தண்டனைகள் கொடுத்து அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளுவ பெருந்தகை 57வது அதிகாரம் வெறுவந்த செய்யாமை, குடிமக்கள் அச்சப்படும்படியாக தண்டனைகள் தராமல் இருந்து வரம்பு மீறி செயல்படாமல் இருந்தானே ஆனால் அவனை பகைவர்கள் கூட வெல்வதற்கு அச்சப்படுவார்கள் என்று